படிச்ச இன்ஜினியருக்கு வேலை கிடைக்க மாட்டேது. சரியா? படிச்ச இன்ஜினியர்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேது. படிச்ச நம்ம பசங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேது. அவர்கள் படிச்ச படிப்புக்கேற்ற வேலைகளை உருவாக்கணுமே ஒழிய நம்மை பொறுத்த மட்டும் மற்ற டிரைவர் வேலைக்கோ இதுக்கோ ஆள் தேடுறதுக்கு வர்றது அரசாங்கத்தினுடைய எங்க வேணாலும் யார் வேணாலும் பயணிச்சு வேலை பார்க்கலாம். அதுல நம்ம தடைகளை போட ஆரம்பிச்சோம்னா மற்ற மாநிலங்களும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது எங்கே போகும்? இது ஒரு இந்திய நாடுங்கிறது ஒரே நாடு. இது நம்ம ஒன்றும் தனிநாடு கிடையாது. பேசுற பேச்சாலாம் நம்ம என்ன தனிநாடு மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எங்கேயோ போறோம்? நம்மளுடைய இளைஞர்கள் பெங்களூர்ல வேலை பார்க்கறான், கொச்சின்ல வேலை பார்க்கறான், ஹைதராபாத்ல வேலை பார்க்கறான், பாம்பேல வேலை பார்க்கறான், டெல்லியில வேலை பார்க்கறான். எல்லா இடத்துலயும் தான் தமிழ்நாடுக்காரர் இருக்கான். எல்லா இடத்துலயும் தானே நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் சரி தமிழர்கள் வேலை பார்க்கறாங்க. பெருமையா இருக்கு. அதை கெடுக்கிற வேலையை நம்ம படுத்தக்கூடாது. அப்போ அந்த கட்சி ஒரு அமைப்பு ஒரு பேர் உருவாக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை எந்த ஸ்டேஜில் இருக்குது? பேரே வச்சிருக்கீங்களா? பேர் வச்சா வச்சிருக்கீங்க கூட்டணியா தானே ஏதாவது ஜனநாயகம் அது மாதிரி ஏதோ கூட்டணி, அதாவது தாவேகாவினுடைய தலைமையில 6 கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைச்சு அரசாங்கத்தை சில கட்சிகள் 4 கட்சிகள் அமைச்சரவையில் இருக்கும். காங்கிரஸ் கட்சி, முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் 3 கட்சிகளும் அமைச்சரவையில் இருக்கு. 2 கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்குது. இல்ல கேட்டுக்கிறீங்க, முடிக்க விடுங்க. சிபிஎம், சிபிஐ வெளியிலிருந்து ஆதரவு தெரியும். வைகோ அவர்கள் வந்திருக்காரு. ஆனா அவர்களுக்கு எம்எல்ஏ கிடையாது, எம்பி இருக்காரு. அவருக்கு இந்தியா கூட்டணியில இருக்கான். டெல்லியில இருக்க 20 எம்பிக்களுடைய இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்கு. அந்த தமிழ்நாட்டில இருந்து போன இந்தியா கூட்டணியில நாங்க இந்தியா கூட்டணி கூட்டத்தை வாரம் நடத்திட்டு வரோம். 20 பேர் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள். திமுக இருந்து விலகி போயிட்டாங்க. அதனால அவர்களை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணியில் கலந்துக்கிற கிடையாது. எங்களை பொறுத்த மட்டும் தாவேகா அவருடைய தலைமையில ஒரு கூட்டணி உருவாவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதுல கடந்த ஜூலை மாசம் நினைக்கிறேன், ஜூலை மாசம் ஃபர்ஸ்ட் வீக் நினைக்கிறேன். அப்ப நடக்கும்போது தமிழக முதலமைச்சர் ஒரு பேர் வைக்கணும், நம்ம அதை பற்றி முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. அடுத்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் தேர்தல் பார்லிமெண்ட் வந்துருச்சு, அதுக்கடுத்து அசம்பிளி வந்துருச்சு. இந்த கூட்டத்தொடர் முடிந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி பேசுவோம்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கூட்டணிக்கு ஒரு பெயர் கொடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும் அப்படிங்கறதுல தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் மிகவும் ரொம்ப சின்சியரா இருக்காரு. அவரை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணியை பலமாக்கணும், இந்த கூட்டணிக்கான அந்த போரத்தை உருவாக்கணும். நம்ம பொறுத்த மட்டும் இது நீண்ட நாளா இந்த கோஆர்டினேஷன் நம்ம உருவாக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப ஜெனுவினா இருக்காரு. செஷனுக்கு அப்புறம் பண்ணுவாங்க. இந்த நிகழ்ச்சிக்கான மின் இணைப்பு எடுக்கும் போது சட்டவிரோதமா எடுத்தாங்கன்னு சொல்லி அதுல அந்த மைக் செட் ஊழியர் காயமடைஞ்சிருக்காரு சார். இல்ல அதுல போய் விசாரிப்போம். அது போய்ங்க என்னன்னா தொகுதி மறுசீரமைப்புக்கு திமுகவுக்கு பாஜக அழுத்தம் கொடுக்கறதா ஒரு பேச்சு நடக்குது. ஏன் கருத்து சொன்னா தப்பா இருக்கும். நீங்க கட்சியோட கருத்தை சொல்லிடுறேன். எங்களை பொறுத்த மட்டும் இந்த தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன்ல எந்த கட்சியெல்லாம் ஏப்ரல் 16ஆம் தேதி எதிர்த்து வாக்கு போட்டாங்களோ அந்த கட்சியெல்லாம் அதே நிலை தொடர்வார்கள் தமிழ்நாட்டில இருந்து நம்புறோம். நாங்க நம்புறோம். அதை பொறுத்து எங்களை பொறுத்த மட்டும் அதுல எதுவும் மாற்றம் வராதுன்னு நம்புறோம். மாற்றம் வருமா வராதாங்கிறது தேர்தல் கூட்டணி கூட்டத்தொடர் கூட்டம் போது தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அதை பத்தி. இது ரொம்ப சிஸ்டமேட்டிக் ஒரு ப்ராப்ளம் இன் தமிழ்நாடு. போலீசிங்ல பிரிட்டிஷ்காரர்களுடைய அந்த ஸ்டைல பழகிற நம்ம மாற்ற வேண்டியது காலகட்டத்தில் இருக்கோம். இதற்கு போலீஸ் ரிஃபார்ம் ரொம்ப முக்கியமானது. இதுல தமிழக முதலமைச்சர் போலீஸ் துறையை கையாளுறாங்க. அவரை பொறுத்த மட்டும் திருப்போணத்தில் போலீஸ் டெத் நடக்கும்போது, கஸ்டோடியல் டெத் நடக்கும்போது சரி, அதற்காக மானாமரியில் திருப்போணத்தில் நடக்கும்போது அதற்காக பார்த்தாரு திரு விஜய் அவர்கள் அப்பொழுது. அதனால அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சென்சிட்டிவிட்டி புரியுது அவருக்கு. அவங்களை பொறுத்த மட்டும் இதை ரிஃபார்ம் பண்ணி இது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம். இது போலீசிங்களோட எதுவும் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸும் ஆபீசர்ஸும் கீழ் லெவல் ஆபீசர்ஸும் பண்றது அவர்கள் மீது சீரியஸான நடவடிக்கை எடுப்பாங்க. பட் இதுல ரிஃபார்ம் பண்ணி இந்த மாடலை நம்ம மாற்ற வேண்டியது, போலீஸ் மேல இருக்க வேலைப்பளுவையும் குறைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் பந்த் ஹவுஸ்லயும் அவர்களை மற்ற இதுலயும் போட்டு இழுக்கிறதுனாலதான்
போலீஸுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கிறதுனால தான் இப்படி அவங்களுக்கு மென்டல் டென்ஷன்ல தான் இது மாதிரி வயலண்ட் ஆக்டிவிட்டியை பண்றாங்க. என்னை பொறுத்த மட்டும் இது நீண்ட பெரிய ஒரு விவாதத்துக்கு உட்பட வேண்டியது. போலீஸ் லாக்அப் மரணங்கள் என்பது தமிழ்நாட்டில் நடப்பது என்பது இல்லாமல் செய்ய வேண்டிய நாள் மிக விரைவில் வரணும். அதற்கான முயற்சியை தமிழக முதலமைச்சர் எடுக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து காவல்துறைக்கும் அதற்குள்ள ஃபெசிலிட்டிஸை காவல்துறைக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும். எப்ப சர்க்கிள் பண்ணுங்க யாரு போட்டிருக்கா? என்ன சர்க்குலரா? சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருக்காங்களா? அது பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுசும் மாணவர்களுடைய அதிகாரங்களை குறைப்பதற்காகவும் போராட்டத்தினால பயந்து போயிருக்கு. அமித்ஷாவும் மோடியும் மாணவர்களுடைய போராட்டத்தினால பயந்து போயிருக்காங்க. சிஜேஎம் டெல்லியில் நடந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, மற்ற போராட்டங்களாக இருந்தாலும் சரி, இதை நாங்கள் எதிர்க்கிறோம். மாணவர்களுடைய உரிமை என்பது போராடுவதற்கு உரிமை, அரசியல் உரிமை அவர்களுக்கு இருக்கு. மாணவர்கள் போராட்டம் என்பதும் இப்ப ஜார்க்கண்ட்ல எப்படி ராஞ்சியில் நடந்துச்சோ அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி தான் முடிக்கணுங்கிறது எங்களுடைய கருத்து. மாணவர்கள் ஜனநாயகபூர்வமாக போராடுவதை நாங்கள் ஆதரிக்கிறோம். நீங்க 2 பேருமே கேள்வி எடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? திண்டுக்கல் மாவட்டம் சிலம்பரம் ஏரியாவில் வந்து தாசில்தார் வந்து கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சிகளெல்லாம் கண்டிக்கத்தக்கது. இப்ப சற்று நேரத்துக்கு முன்னாடி நான் பேசி எம்பி திண்டுக்கல் எம்பி அவர்கிட்ட பேசினேன், மதுரை எம்பி அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர்கள் அந்த தாசில்தார் ஐயாசாமி அவர்கள் வந்து மாற்றம் செஞ்சிருக்காங்க தமிழக அரசு. கலெக்டர் வந்து அதை வந்து டிஆர்ஓ டிரான்ஸ்பர் பண்ணி சென்னைக்கு மாற்றிருக்காங்க. அவர் மேல துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும். இப்படி தாசில்தார்கள் வந்து அரசியல் கட்சிகளில் வந்து பிரிட்டிஷ்காரன் ஸ்டைலில் நடத்துறது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் உழைக்கின்ற மக்களுக்காக போராடுகின்ற இயக்கங்கள். அவர்கள் போராட்டம் அறிவிச்சதுக்காக தாசில்தார் வந்து நான் வந்து ஒவ்வொரு ஆள் டீட்டெயில் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது வந்து பிரிட்டிஷ்காரன்ட்ட வேலை பார்த்த தாசில்தார் மாதிரி பிஹேவ் பண்றாரு. அந்த தாசில்தார் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அவரை வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. டிரான்ஸ்பரோட விடக்கூடாது. அவர் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும். இது மாதிரி ரிப்பீட் ஆகாம பாத்துக்கிற வேண்டியது வருவாய்த்துறையினுடைய கடமை. சார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி 100 days தாண்டிடுச்சு சார். ஆனா எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே வந்து தான் அக்கௌண்டபிலிட்டி எடுக்க மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் குறை சொல்றாங்கன்னு ஒரு பொது ஒரு குற்றச்சாட்டு இருக்காது. இல்ல, இது எப்பவுமே ஒரு சிஸ்டம் சேஞ்ச் பண்ணும்போது நடக்கிற ஒரு யூசுவலான பேட்டர்ன். அது எந்த ஒரு சிஸ்டம் ஒரு புது அரசு வந்த உடனே பழைய அரசு ஒரு வருஷத்துக்கு இந்த ஓடும். ஒரு வருஷத்துக்கு இப்ப பாஜக பாத்தீங்கன்னா 12 வருஷம் ஆனாலும் நேரு தான் காரணம் இருக்காங்க. அதனால என்ன, இது நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு பிரச்சனை. இது கொஞ்ச நாள்ல சரியாயிரும் நினைக்கிறேன். இது கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. எல்லாத்துக்கும் நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நாள்ல பதில் டோன் மாறும் நினைக்கிறேன். மாணவர்களுக்கு போதைப்பொருள் அதிகமா இருக்கு. சமீபத்தில் கோவையில் கல்லூரி மாணவன் அடித்து கொலை, இந்த மாதிரியான கொலைகள்லாம் நடந்துச்சு. காங்கிரஸ் சார்பில் நீங்க எங்களை பொறுத்த மட்டும் போதை இல்லாத தமிழ்நாடு உருவாகுவதற்கு திரு விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கைகளுக்கு முழுமையாக ஆதரவு தர்றோம். தமிழ்நாட்டில் போதை என்பது போதைப் பொருட்களும் சாதாரணமா பள்ளிகளில் கிடைப்பதும், அதுவும் ரூரல், மதுரையை விடுங்க, ரூரல்ல இருக்க பள்ளிகளில் கூட அது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு வேற வேற விதமா. அது எல்லாத்தையும் தடுக்க வேண்டியது புறையோடி கிடக்கின்ற இந்த கொடுமையை கிளீன் பண்றதுக்கு டைம் எடுக்கும். தமிழக முதலமைச்சர் அதற்கான சரியான ஸ்டெப்ஸை எடுத்திருக்காரு. அதற்கு நாம் அனைவரும் உதவி செய்யணும். எதிர்க்கட்சித் தலைவரும் உதவி செய்யணும். எல்லாரும் சேர்ந்துதான் அதை மாற்ற முடியும். நம்முடைய குழந்தைகளை போதையில் இருந்து காப்பது நம்முடைய கடமை. இதற்கு எல்லாரும் சேர்ந்து இது பண்ணணும். கர்நாடகத்தினுடைய கேரளால இதே மாதிரி ட்ரக் ஃப்ரீ கேரளாங்கிற ஒரு கேம்பெயினை உருவாக்கியிருக்காங்க. கர்நாடகாவும் அதற்கான கேம்பெயின் உருவாக்கியிருக்கு. இந்த 3 மாநிலங்களும் தெலுங்கானாவும் இதுல சேரணும். தெலுங்கானாவும் சேர்ந்து ஆந்திராவும் சேர்ந்து இது மொத்தமா இந்த மாநிலங்கள் எல்லாரும் தென் மாநிலங்கள் எல்லாரும் சேர்ந்து ட்ரக்குக்கு எதிரான ஒரு போரை நடத்தணும். ஏன்னா நம்முடைய குழந்தைகளுடைய வருங்காலம் மிக மிக முக்கியமானது. இந்த ட்ரக்கிஸ்ட் ஆயிட்டாங்கன்னா பெரிய விதத்தில் இந்தியா தென் தமிழ்நாடு பாதிக்கப்படும். தமிழ்நாட்டை இதை காக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருந்தாலும் லோக்கல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மதுரையா இருந்தாலும் சரி,
மற்ற இடங்களா இருந்தாலும் சரி, விருதுநகரா இருந்தாலும் சரி, காக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. போதை இல்லாத தமிழ்நாடு உருவாவதற்கு அனைவரும் சேர்ந்து உழைப்போம். காங்கிரஸ் பேர் இயக்கம், ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் 3-4 பிரிவா பிரிச்சு கிடக்குது. நீங்க மாநில தலைவரா வந்திருக்கீங்க, ஒருங்கிணைக்க என்னென்ன மாதிரியான முன்னெடுப்பு எடுக்க போறீங்க? காங்கிரஸ்ல 0 கோஷ்டி, ஒரே கோஷ்டி தான் காங்கிரஸ்ல, ஒரே கோஷ்டி தான் காங்கிரஸ்ல இருக்கு. அது ராகுல் காந்தி கோஷ்டி. ராகுல் காந்தி மட்டும்தான் காங்கிரஸுடைய தலைவர். ராகுல் காந்தி தான் எல்லாமே. அந்த பழைய கணக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கோஷ்டி இந்த கோஷ்டி, அந்த கோஷ்டி டெலீட் பண்ணியாச்சு. இப்ப எல்லாரும் ராகுல் காந்தி தான் இந்தியாவுடைய பிரதமராக வரணுங்கிற ஒரே லட்சியத்தோட வேலை பார்த்துட்டு இருக்கோம். 83வது சுதந்திர தின விழாவில் கொடியேற்ற போறது ராகுல் காந்தியா இருக்கணும். அது மட்டும்தான் எங்களுடைய லட்சியம். அதற்காகத்தான் எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கிறோம். கோஷ்டிகள் இல்லாத காங்கிரஸ் ஆயிடுச்சு. காங்கிரஸை பொறுத்த மட்டும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற அதே நேரத்தில் ஒரு நேர்மையான அமைச்சர்களை கொண்ட கட்சியாக இருக்கிறது. சரியா? சொல்வா பட்டாசு தொழிலில் நிறைய சிறிய பட்டாசு ஆலைகள் 1000 பேர்ல மூடுறதுனால சொல்லி தொடர்ந்து போராட்டங்கள், உண்ணாவிரத போராட்டம் இது என்ன அதை ரெக்டிஃபை பண்றது? இது சொல்லி 145 பட்டாசு ஆலைகள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மூடப்பட்டிருந்துச்சு. இப்ப 134 ஆலைகளை முந்தா நாள் 3 நாளைக்கு முன்னாடி திறக்க வச்சிட்டாங்க. அதனால என்ன சிறு சிறு இன்ஸ்பெக்ஷன் போய் அதிகாரிகள் 3 விதமான லைசன்ஸ் இருக்கு விருதுநகர்ல. ஒன்று டிஆர்ஓ லைசன்ஸ், ஒன்று சென்னை லைசன்ஸ், ஒன்று நாக்பூர் லைசன்ஸ். டிஆர்ஓ லைசன்ஸும் சென்னை லைசன்ஸ்லையும், சென்னை லைசன்ஸும் நாக்பூர் லைசன்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்டோட கையில வர்றது. டிஆர்ஓ லைசன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்டோட கையில வர்றது. அந்த டிஆர்ஓ லைசன்ஸ்லையும் சென்னை லைசன்ஸ்லையும் மூடப்பட்ட 134 ஃபேக்டரிஸை திறந்துட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி. அதனால இப்பொழுது எல்லாம் சரியா நடக்கும்னு நம்புறேன். அதிகாரிகளும் அந்த ஓனர்ஸும் தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பட்டாசு தொழில் ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் நம்முடைய அதிகாரிகளும் பொறுப்போடு நடந்துக்கணும். இந்த மூவரும் சேர்ந்து தான் இந்த பட்டாசு தொழிலை காப்பாற்ற முடியும். இந்த வருஷம் மழை பெய்யாத வருஷமா தெரியுது. தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கு. வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிருக்க காலத்துல விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசை நம்பி இருக்கிற இந்த குடும்பங்களுக்கு அவருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், பட்டாசு ரொம்ப முக்கியங்கிற கவனத்தோட இந்த மூவரும் சேர்ந்து பயணிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு. கலெக்டர்